أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد அல்லாஹ்வுடைய கிருபையால நாங்க ஒரு 3 பாடங்கள் எடுத்து சூரத்துல் ஃபாத்திஹாவை பார்த்தோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை பாடத்தில் இல்லாதவங்க இன்ஷா அல்லாஹ் ஆக முக்கியமானது அவங்களோட பிறகு செல்வத்தில் பூர்த்தியான 3 செஷன் 3 நாள் எடுத்து ரொம்ப விரிவாக நாங்கள் விளங்கப்படுத்தின ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா. அதை கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் படிக்காதவங்க படிச்சு கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நாம பார்க்க போறோம் குல் சூறாக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பின்னால் ஆரம்பிச்சு அப்படியே போச்சு. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சூறால சூரத்துல் ஃபலக் சூரத்துல் ஃபலக் சூரத்துல் ஃபலக் சூரத்துல் நாஸ் ரெண்டும் ஒரே நேரத்தில் இறக்கப்பட்ட சூரா. சூரத்துல் ஃபலக்கும் சூரத்துல் நாஸும் ஒரே நேரத்தில் இறக்கப்பட்ட சூரா. அதுக்கான காரணம் இன்ஷா அல்லாஹ் பின்னால் நாங்கள் பார்ப்போம். அதனால முதலாவது சூரத்துல் ஃபலக் நாங்க பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் நாஸ் நாளைக்கு பார்ப்போம். அதுக்கு பின்னால குல் ஹுவல்லாஹு அஹத் தப்பத் யதா அபி லஹபி வ தப் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் அப்படியே போகும். அல்லாஹ் நாடினா ஹயாத்தோட இருந்தா குர்ஆன் இன்ஷா அல்லாஹ் மினன் பள்ளிவாசல்ல முடியும். அல்லாஹ் படிச்சதை இஹ்லாஸா அமல் செஞ்சு ஒரு உலகத்துக்கு வெற்றி வைக்கிற பாக்கியத்தை எல்லாருக்கும் தருவாங்க. சூரத்துல் ஃபலக் சூரத்துல் ஃபலக் ஃபலக் என்று சொன்னா ஏர்லி மார்னிங் அதிகாலை வைகறை பொழுது. இந்த சூரா அதிகமான முஃபஸ்ஸிரூன்களுடைய கருத்துப்படி மக்கி சூரா, மக்காவுல இறங்கப்பட்ட சூரா, 5 ஆயத்துகளை கொண்ட சூரா. சரி, இந்த சூறாவுக்கு ஏன் அல்லாஹ் சூரத்துல் ஃபலக் என்பதாக பெயர் வைத்தார்? ஏனென்றால் அந்த சூரா ஆரம்பிக்கிறது குல் அஊது பிரப்பில் ஃபலக். முதலாவது வசனத்திலே ஃபலக் என்பதாக ஆரம்பிப்பதால் இந்த சூறாவுக்கு சூரத்துல் ஃபலக் என்பதாக பெயர் வந்தது. சரி, நாம சொன்னோம் சூரத்துல் ஃபலக்கும் சூரத்துல் நாஸும் ஒன்றாக இறங்கப்பட்ட சூரா. இந்த 2 சூறாவுக்கும் சொல்வது அல் முஅவ்விததான். என்னது? அல் முஅவ்விததான். அப்படின்னா பாதுகாப்பு தரக்கூடிய சூரா. என்னத்தை விட்டு பாதுகாக்கும்? ஷைத்தானை விட்டு, சூனியத்தை விட்டு, கண்ணூரை விட்டு, செய்தியை விட்டு, இது எல்லா தீங்குகளை விட்டும் இந்த பாதுகாக்கிற சூறா தான் இந்த 2 சூறா. இதனாலதான் இந்த சூறாவுக்கு என்ன பெயர்? அல் முஅவ்விததான். இன்னொரு பெயர் இருக்குது அல் முகஷ்ஷிஷதான். அல் முகஷ்ஷிஷதான். இந்த 2 சூறாவை சூரத்துல் ஃபலக்ல 5 வசனங்கள், சூரத்துல் நாஸ்ல 6 வசனங்கள், மொத்தம் 11 வசனங்கள். இந்த 11 வசனத்தை அல்லாஹ் ஒன்றாக இறக்கினான். எப்படி சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு யூதர்கள் சூனியம் செய்தார். சூனியம்
இன்னைக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை தான் சூனியம். சூனியம் இருக்குதா இல்லையா? சூனியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலேயும் சூனியத்தை பத்தி பேசியிருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சூனியம் நிறைந்த வரலாறு. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சூனியம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். புகாரியில் வருகிறது. அதே புகாரியில் வருகிறது. ஆக பெரிய பயங்கரமான ஒரு பாவம் தான் சூனியம் என்று செய்யக்கூடிய ஒரு பாவம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாங்கள் நல்லா வளர்ந்தோம், சூனியத்துக்கு தானாக தாக்கம் செலுத்தும் சக்தி கிடையாது. சூனியம் இருக்குது, அது நபிமார்களுக்கு செஞ்சிருக்கிறாங்க. இப்பயும் பல அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பல வியாபாரிகள், பல உலமாக்கள், பலவங்க நல்ல வழியில் அழைக்கக்கூடியவங்க அவங்கள படுக்கையில போடுறதுக்காக, வியாபாரத்தை முடக்குறதுக்காக, உடம்புல நோயை கொடுக்கிறதுக்காக, இப்படி பல வகையான சூனியம். எந்த அளவுக்கு நான் தேடி பார்த்தேன், 70 வகையான சூனியம். 70ஐ பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது. முக்கியமானதை நாம பார்ப்போம். ஆனா எங்கட கல்வியில உறுதியாக நாம நம்பணும் என்ன, சூனியத்துக்கு தானாக தாக்கம் செலுத்தும் சக்தி கிடையாது. அல்லாஹ் நாடினால் என்ன செய்யும்? சூனியம் தாக்கம் செலுத்தும். நோய் வந்தா நாம மருந்து குடிக்கிறோம். மார்க்கத்தை தடையா? ஆபரேஷன் பண்றது தடையா? பைபாஸ் பண்றது தடையா? எதுவும் கிடையாது. ஆனால் அந்த ஆபரேஷன் மூலமாக, இந்த மருந்தின் மூலமாக நோய்க்கு நிவாரணம் கிடைக்கும். இந்த டாக்டர் மூலமாக தான் எங்க நோய் குணமாகும். நாங்க நம்பினா நாம் ஆறு பெரிய அநியாயக்காரர்கள். மருந்து குடிப்போம், ஆனா இந்த மருந்தின் மூலமாக குணத்தை தருவது யாரு? அல்லாஹ். இந்த நம்பிக்கைதான் எங்க கல்வி, நம்பிக்கைதான் எங்க கல்விக்கு வரும். ஆகையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார கூட விட்டு வைக்கிறது, நம்மளையா விட்டு வைப்பான்? நபிமார்களையே விட்டு வைக்காத ஒரு சமூகம், கெட்ட சமுதாயம் தான் யாரு? இந்த யூத சமுதாயம். யகூதிகள் ஆக மோசமானவர்கள். அடிக்க மாட்டேன், இதுக்கு பின்னால் ஒன்றும் செய்ய மாட்டேன், வாங்க வாங்கன்னா எல்லாரும் படையெடுத்து போனாங்க. போனதோட திரும்ப நாயுடைய ஆலமையும் மாறிடுச்சு. என்ன செஞ்சாங்க? கூப்பிட்டு வச்சு அடிச்சார். இதுதான் ஆக கெட்டவர்களோட. அதான் நல்லா சொல்றேன், நல்லா சொல்றேன். திருமண ஹசன் குலூபுஹும் மின் பஅதி தாலிக் ஃபையல் ஹிஜாரத்தி அவ் வஷத்து கஸ்வா. யூதர்களே, யூதர்களே, உங்களோட கல்வி எப்படி தெரியுமா? கல்லை விட மோசமா. கல்லு நல்லா சொல்றாங்க, கல்லுக்கு கூட இந்த பயம் இல்லை. நம்ம பார்ப்போம் சில நேரம் இந்த வம்போடையால போகல, நோரடி ரோட்ல போகக்கூடிய சில நேரம் கல்லுகள் அப்படியே மலையிலிருந்து விழுந்து ரோட்ல. அல்லாஹ் சொல்றாங்க, சும்மாவே என்னுடைய பயத்தால விழு. நாவலப்பட்டியில பாத்தீங்கன்னா நாங்க ஒரு மதரசாவுக்கு பக்கத்துல ஒரு மலையிலிருந்து தண்ணி வருது, கல்லிலிருந்து. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய பயத்தால வெடிச்சு தண்ணி வருது. அந்த கல்லியை விட கெட்ட படைப்புதான் இந்த உலகத்துல யூத படைப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சூனியம் செய்த படைப்பு. ஆகையால் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பாதுகாப்புக்குரிய அத்துணை வழியை காட்டியிருக்கிறார். என்ன செஞ்சிடக்கூடாது? பராமுகமா இருக்கக்கூடாது. உலகத்துல வாழ்ந்த காலத்துல ரொம்ப கவனமாக முஸ்லிம்கள் நாம. இப்ப என்ன நடந்த, யார் சூனியம் செஞ்ச, ஏன் செஞ்ச? சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் எல்லாத்திலையும் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை மனைவி அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு லபீத் இப்னுல் அஸ்ஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் என்ன செய்தான்? அவனுடைய மகள்மார் பொம்பளை பிள்ளைகளை வெற்றி சூனியம் செஞ்சான். சூனியம் செஞ்சா இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியாது எனக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு நிலைமை உண்டாயிட்டு, உடம்பெல்லாம் வருத்தம், ஏதோ ஒன்று செஞ்ச மாதிரி ஒரு ஞாபகம். ஆனா செஞ்சுட்டு மார்க்க விஷயத்துல அல்ல, மார்க்க விஷயத்தில் நபிமார்களுக்கு மறதி உண்டாகாது. கவனமா இருக்கும்.
அகீதாவுடைய விஷயம், துனியாவுடைய விஷயங்கள். சாப்பிட்ட மாதிரி நினைப்பாங்கன்னா சாப்பிட்டு இப்படியே கஷ்டம் கஷ்டம் என்ன நடக்குது ஒன்றும் விளங்குது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட கையை என்ன ஆரம்பிச்சாங்க. என்னடவன் என்ன செய்வது தெரியுமா? சூனியத்துக்கு வைத்தியம் செய்யற செஞ்சு போட்டு கோல் பண்ணி வந்தோம், அதெல்லாம் சக்சஸ் இல்ல. கோயில் நல்லோரு பூசாரி இருக்காராம், அவர் செஞ்சா சக்சஸ் ஆகலாம், பரவாயில்லையா. மன்சரியில் ஒரு ஆமது இருக்காராம், அவர் நல்ல சக்சஸ் ஆகும். எவ்வளவு பெரிய ஈமான் கட்ட பேச்சு. அங்க இருக்கிறவன் என்ன அல்லாஹ் பேர் சொல்லி அவனுக்கு சூனியம் விட்ட போற. முழுக்க முழுக்க 33 கோடி தெய்வங்களை படைப்பார்கள். பெரிய கெட்ட பாவம் இல்லையா? அதனால எப்பயுமே இந்த மார்க்கத்துடைய வரம்பு மீறக்கூடாது. ஒரு சிலர் என்ன செய்யற, சாமான் காணாம போனா அங்க போய் பூசாரி கிட்ட வெறுக்கிறவா எவ்வளவு கெட்ட பாவம் இதெல்லாம். 40 நாட்களுக்கு அமல்களை நாசமாக்கிடுவான் அமல்களே. அல்லாஹ்வை நம்பிக்கை இருந்தானே அந்நிய தெய்வங்களை நீ போய் தேடுவீங்க. அல்லாஹ் பாதுகாப்போம். எப்பயுமே நம்பிக்கை சகோதரர்களே அல்லாஹ்வின் பக்கம் மட்டும்தான் இருக்கணும், வேற யாரையும் நான் விரும்பக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தினாங்க, யா அல்லாஹ் எனக்கு என்ன நடக்குது என்று விளங்குது இல்லை. கையேந்தி அல்லாஹ்விட துஆ செஞ்சாங்க, துஆ செஞ்சு தூங்கினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 மலக்குமார்கள் ஒருவர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடியில் நின்றார், அடுத்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை பக்கத்தில் நின்றார். நின்று கேட்டார், ஒருத்தர் மற்றவரை பார்த்து கேட்டார், மலக்கு இவருக்கு என்ன நோய்? யாருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கு என்ன நோய் கேட்டார். கேட்டதோட அடுத்தவர் சொன்னார், இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் காட்டி கொடுக்கிறார். கேட்டார் அடுத்த மலக்கு, யார் இவருக்கு சூனியம் செய்தது? சொன்னார், லபீத் இப்னுல் அஸ்ஸம். லபீத் இப்னுல் அஸ்ஸம் என்ற யூதன் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்தான். அடுத்த மலக்கு கேட்டார், என்ன பொருட்களை எடுத்து சூனியம் செஞ்சிருக்கிறார்? என்ன பொருட்கள் சொன்னாங்க? என்னது தெரியுமா இருக்கிறாங்க? முதலாவது முஷ்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீப்பு. இரண்டாவது வமுஷாபதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிக்கு முடி. தலை வாங்கும் போது தலையிலிருந்து உதிரக்கூடிய முடி சிக்கு முடி, அதுதான் முஷாபா. மூணாவது வஜுஃபி பல்லை நக்லத்தின் நகரின் ஆண் ஈச்சம் பாலையுடைய உரை. மரத்துல அந்த பூவான மாதிரி ஈச்ச மரத்துல பூ காய் காய்க்கிறது, அதுல கவர் முருகி பார்த்துட்டு அந்த கவர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீப்பு, இதெல்லாம் எடுத்து என்ன செஞ்சாங்க? ஊதினாங்க. சூனியத்தை ஊதி ஊதி செஞ்சு செஞ்சு ஊதி 11 முடிச்சு போட்டு கட்டினாங்க. என்ன முடிச்சு? 11 கேட்ட ஒருமுறை சொல்றாங்க, என்ன போட்டு கட்டினாங்க. அதான் நல்லா என்ன செஞ்சாங்க? சூரத்துல் ஃபலக் 5 வசனம், சூரத்துல் நாஸ் 8 வசனம், 6 வசனம், மொத்தம் 11 வசனம். 11 முடிச்சுகளை அவிழ்க்கிறதுக்கு 11 வசனத்தை அல்லாஹ் இறக்கி ஒவ்வொரு வசனமாக ஓத 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 சூனியத்துடைய ஒவ்வொரு முடிச்சுகளும் அவிழ ஆரம்பித்தது. இப்ப உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா அல்லாஹ் எனக்கு வழியை காட்டி தந்துட்டார். என்ன யா ரசூலல்லாஹ், எனக்கு சூனியம் செஞ்சிருக்கிறாங்களா? எங்க இருக்குது யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க மலக்குமார், அந்த சூனியம் எங்க தெரியுமா இருக்குது? ஒரு கிணத்துல இருக்குது. அந்த கிணத்துடைய பெயர் பிக்ருல் கர்வான். மதீனாவிலே ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு கர்வான் என்ற கிணறு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கிணத்துடைய தண்ணி மரத்தோண்டி மறுநாளி நிறத்த போல சிவப்பாக இருந்துச்சான். அந்த தென்னை மரம் அதுக்கு பக்கத்தில் இருந்த அந்த கிணத்துக்கு பக்கத்தில் இருந்த ஈச்ச மரத்துடைய காய்கள் எல்லாம் ஷைத்தான தலைகளை போல ஒரு பயங்கரமான இடத்துல வச்சு முடிச்சு போட்டிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி சீப்பு எல்லாத்தையும் ஈச்ச மரத்துடைய பாலையில வச்சு கையால கட்டி 11 முடிச்சுகள் போட்டு ஒரு ஊசியால குத்தி தான் என்ன செஞ்சிருந்தா கிணத்துக்குள்ள ரொம்ப
இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, 3 சஹாபாக்கள் அனுப்பினாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. 3 பேரை அனுப்பி என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூனியத்தை எடுத்தாங்க. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, 6 மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூனியத்தால் கஷ்டப்பட்டாங்க. 6வது மாசத்துல அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன செஞ்சான்? வழியை காட்டி கொடுத்தான். ஆயிஷா அம்மா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இத வெளியெடுத்து நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்திக்க கூடாதா? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, ஃபகரித்து அன் உஸ்தக்பிர அலன்னாஸி ஃபீஹி ஷர்ரா, மக்களுக்கு மத்தியில தீமையை பரப்புவதை நான் விரும்பல, நான் மன்னிச்சு சூனியம் செஞ்சுட்டு போகட்டும், நான் மன்னிச்சு என்னைக்கு என்ன செய்யறா? இவருக்கு ஒருத்தர் சூனியம் செஞ்சா அவர் அவனுக்கு எதிராக சூனியம் செய்யும். பெரும்பாலும் உங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருந்தா சூனியத்தை வெட்டுவதற்கு உங்களுக்கு அனுமதி. சூனியத்தை இல்லாமக்கு மாற்றம் என்ன வழிமுறையை காட்டி இருக்குதோ அந்த வழியை நாங்கள் பின்பற்றி என்ன செய்யலாம்? சூனியத்தை இல்லாமல் ஆக்கலாம். ஆனா இன்னொருத்தருக்கு எதிராக நான் என்ன செய்யலாது? சூனியம் செய்வதற்கு எங்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த பெரும் கொடிய இந்த நோயிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கிறதுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சார்? இந்த 11 வசனங்களை இறக்கினான். ஒவ்வொன்றாக ஓத 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்புல இருந்த முடிச்சுகள் எல்லாம் அப்படியே வெளியே போக ஆரம்பிச்சு. இப்ப இந்த சூனியத்துடைய சட்டம் என்ன? சூனியத்துடைய சட்டம் என்ன? சூனியம் செய்வதுடைய குற்றம் என்ன? இந்த உம்மத்துடைய கருத்து என்னன்னு சொன்னா, சூனியம் வந்து முஹர்ரமுன் தஹ்ரீமன் கத்இயன், ஹராம், தெளிவான ஹராம், ஆகப்பெரிய பெரும் பாவம். எந்த அளவுக்கு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்தனிபுஸ் ஸபஅல் மூபிகாத். புகாரில வருது, உங்களை நாசமாக்கக்கூடிய 7 பெரும் பாவங்களை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதுல ஒன்றுதான் இந்த சூனியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல சூனியம் செய்தவங்களை கொல்லுமாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது சூனியம் செய்தவர்கள் தான் அந்த கருத்தை விட்டுட்டாங்க. அவன் வந்து முஸ்லிம நாசமாக்குறான், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பாழாக்குறான். இப்ப இந்த சூனியம் பல வகையான சூனியம் இருக்கு, பல வகை. நான் சொன்னேன் 70 வகையான சூனியம் இருக்குது. அதுல முக்கியமான 6 வகை. எல்லாருக்கும் நான் சொல்ல போற ஒரு உடம்பு இப்படி இப்படி எல்லாம் இருக்குது, அனுபவத்துல கண்டிருப்பீங்க. 6 வகையான சூனியத்தை நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுல முதலாவது நான் சிஹ்ருத் தஃரீத். சிஹ்ருத் தஃரீத் அப்படின்னு சொன்னா கணவனையும் மனைவியையும் பிரிக்கிறதுக்கு சூனியத்தை நடக்குதா இல்லையா? மாமியாக்கு விருப்பம் இல்லாட்டி என்ன செய்யற, மகனை எப்படியாவது கலக்கணுமா, போயாச்சு சூனியம் செய்ய. மனைவியோட இறக்கமா இருந்த மாப்பிள்ளை திடீர்னு கல்லு மாறியா, திடீர்னு பிரச்சனை, வேற ஆட்களோட தொடர்பு, யார கண்டாலும் நல்லா பழகுறார், மனைவியை கண்டா மட்டும் போகும். ஆனா அல்லாஹ் நாடினா தான் செய்யும், தாக்கம் உண்டாகும். இரண்டாவது சிஹ்ருல் மஹப்பா, இல்லாத முஹப்பத்தை உண்டு பண்ணும். என்ன செஞ்சுட்டாங்க, சில ஊர்களுக்கு போவான்னு சொல்லுவான், கோப்பியை ஊத்தி தந்துடுவான், அதை ஊத்தி தந்துடுவான், இதை ஊத்தி தந்துடுவதே இல்லையா, போயிடாரு. போனார், கோப்பியை பிடிச்சார், ஆனா அந்த பொண்ணுதான் வேணும், அந்த பொண்ணை பார்த்து அழகுதான் இல்லை, அந்த பொண்ணுதான் வேணும். பொண்ணுல மயங்கல்ல, கோப்பியில மயங்கல. கோபிக்குள்ள ஓட்டு கொடுக்குறேன் சொல்லுவாங்க, சில ஊர்களை குறித்து சொல்லுவாங்க, போனா கோப்பி மட்டும் குடிச்சிடாரு, போனா கோப்பி மட்டும் குடிச்சிடாரு. அது என்னன்னு சொன்னா இல்லாத முஹப்பத்தை உண்டு பண்றது. அதுக்கு போறது அவனுக்கு உமாவும் விளங்காது, பாப்பாவும் விளங்காது, குடும்பமும் விளங்காது, தொழிலும் விளங்காது. அந்த காட்டூர்ல போய் அவன் உட்கார்ந்துருவான். அதுக்கு பின்னாலே 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் எழுதாங்க சில உலமாக்கள், 15 வருஷம் வரைக்கும் அது நீடிக்குமா. அதுக்கு பின்னால என்ன செஞ்சிடும், அந்த முகப்பத்து பறந்துடும். அதுக்கு என்ன பிரச்சனை உண்டாகும், பிரிக்கிறோம். 3வது தான் சிஹ்ருல் மரத்,
நோயை உண்டாக்கும். ஆரோக்கியமான பொறாமையில எரிச்சல் எல்லாத்துடைய அந்த சுருக்கம் என்ன தெரியுமாப்பா? பொறாமைதான் சொல்லிடுச்சு அதிகமானது. பொறாமையில் என்ன செய்யற? நல்ல ஆரோக்கியமா இருக்கிறார், நல்ல ஜிம்மோடியோடு இருக்கிறார், பிசிக்கலி ஃபிட்னஸோடு இருக்கிறார். இவர் எப்படியாவது முழுதா நம்ம என்ன செய்யற? நோய் காலத்துக்கு சொல்லி இது மூணாவது வகை. நாலாவது வகை வந்து சிஹ்ரு தகையுல். சிஹ்ரு தகையுல், கண் கட்டி விட்டது. கண் கட்டி விட்டா முன்னால நடக்கிறது பொய், ஆனா இவர் உண்மை எப்படி எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல சூனியக்காரன் என்ன தெரியுமா செஞ்சான்? உண்மையான பாம்பை போடல, அவன் கவுத்தான் போட்டான். கவுர போட்டா அந்த கவுரெல்லாம் அப்படியே பாம்பு மாதிரி ஓட ஆரம்பிச்சு. பாக்குறவங்களுக்கு எப்படி வந்துச்சு? உண்மையான பாம்பு மாதிரி அந்த கண் கட்டி வித்தது. தொப்பிக்குள்ள அதில் இருக்கிற இதெல்லாம் ஒரு வகையான கண் கட்டி வித்த. அஞ்சாவது வகை கொஞ்சம் பாரதூரமான வகை சிஹ்ருல் ஜுனூன், பைத்தியத்தை உண்டாக்கும். சிலர்கள் சூனியத்தின் மூலமாக பைத்தியமாக அல்லாஹ் பாதுகாப்பு. இவ்வளவு பெரிய பாவம். ஆனா இந்த சமுதாயத்தை சர்வசாரா ஒருத்தர் முன்னேறாரா, ஒருத்தர் பிரபல்யமாகிறாரா, ஒருத்தர் தொழில முன்னேறாரா, வசதி இல்லாம இருந்தாரு, என்ன போலதான் இருந்தாரு. பாரு, நான் புஷ்பைஸ் கட்ட போனேன், அவன் பென்சில போனா என்ன செய்யற? போய் சூனியத்தை அந்த பென்சில் முடிஞ்சு புஷ்பைஸ்கள் முடிஞ்சு அவன் படுக்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15-20 வருஷம் சுய நினைவை இழந்து படுக்கையாக இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். யார் சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தாங்க இதற்கு அநியாயம் செஞ்சா கூட நாங்க மன்னிக்கணும். இப்படியான பெரிய பாவத்தை செஞ்சிடக்கூடாது. எங்க பரம்பரையை எங்களை மட்டும் பாதிக்காது, பரம்பரையை நாசமாக்கி போட்டுருவான். ஆறாவது என்ன செய்யறா? இவருக்கு வர இருக்கக்கூடிய நலவை வராம தடுக்கும். சிலருக்கு கல்யாணம் பேசுவாங்க 5 வருஷமா 6 வருஷமா 7 வருஷமா நல்ல வசதி, நல்ல பிசிக்கல் ஃபிட்னஸ், நல்ல தொழில் இருக்குது. ஆனா பொன் செட் அங்க தேடி பார்த்தா விஷயம் நடந்து என்ன செய்யக்கூடாது? நல்ல இடத்துல பொன் கிடைக்கப்படாது. நல்ல தொழில் வாய்ப்பு எல்லாம் வெளிநாட்டுல வெளியே இருக்குது. ஃபிளைட் ஏறாம இருக்கு, டிக்கெட் போட்டா போகலாம். என்ன ஒரு நோய் ஒரு கேஸ் இல்ல. என்ன தொழிலாளர் முன்னேறப்படாது. இதை போல 70 வகையான சூனியங்கள் உலகத்தில். அதாவது பெரிய கொடிய பயங்கரமான கழுத்த விட்டு சொன்ன ஒரு பயங்கரமான பாவம். ஆகையால எங்களையும் எங்களை குடும்பத்தையும் நாம் இதை பாதுகாக்கணும். அதிலிருந்து பாதுகாக்கிறது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 சூறாவையும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இறக்கி ஓதி காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கக்கூடிய நேரத்தில் கூட என்ன செய்வாங்களா? இந்த சூறாவை ஓதி தன்னுடைய முழு உடம்புலையும் கேட்பாங்க. எந்த சூனியம் என்ன செய்யாதுங்கிற அப்படியான ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்புடைய சூறாவை நாம் என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சூறாவுடைய முதலாவது வசனம் தான் அல்லாஹ் சொல்ற, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அஊது பிரப்பில் ஃபலக், நான் அதிகாலை நேரத்தில் ரப்பை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். ரப்புன்னா யாரு? அல்லாஹ். ஃபலக்னா என்ன? ஏர்லி மார்னிங், அதிகாலை நேரம். அதிகாலை நேரத்துடைய ரப்பை கொண்டு நான் என்ன செய்கிறேன்? பாதுகாப்பு தேடுகிறேன். எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன்? மின் ஷர்ரி மா ஹலக். இரண்டாவது வசனம், மின் ஷர்ரி. ஷர்னா என்ன? ஷர்னா தெரியுங்களா? தீங்குகள். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்த அத்துணை பொருட்களின் தீங்கை விட்டும் நான் அதிகாலை நேரத்தில் ரப்பை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஃபலக் என்று சொன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம். அதாவது அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலுக்கு பேர் ஃபலக்னா. ஒரு மீனிங் என்ன? ஏர்லி மார்னிங், அதிகாலை நேரம். இன்னொரு மீனிங்
தஃசீர் உலமாக்கள் சொல்றாங்க சிஜ்னுன் ஃபீ ஜஹன்னம், நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயில், ஒரு பயங்கரமான ஒரு ஜெயில். ஆகையால இந்த இடத்துல 3 விஷயம். ஒன்று அல் முஸ்தஆது பிஹி, யாரை கொண்டு பாதுகாப்பு தேடணும்? அல்லாஹ். இரண்டாவது அல் முஸ்தஆது மின்ஹு, எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம்? அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்பினர்களின் தீங்கை விட்டும். மூணாவது அல் முஸ்தஈன், பாதுகாப்பு தேடக்கூடியவர். அது யாரு? நான் இந்த 3 விஷயம் இல்லை. அப்ப மின் ஷர்ரி மா ஹலக், அந்த மா மின் ஷர்ரி மா, அந்த மாவுக்கு அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தைக்கு இந்த தர்ஜுமா செய்ய. இதான் என்ன பலவீனம். இந்த வார்த்தை, இந்த தமிழ் மொழி இருக்குது, ஒரு பூர்த்தியான மொழி அல்ல, அளவுதான் இல்லை, பரிபூர்ணமான மொழி. எந்த அளவுக்கு சிங்கத்துக்கு மட்டும் 500 பேர், சிங்கத்துக்கு மட்டும் 500 பேர். அசதுண்டா சிங்கம், உசாமாண்டா சிங்கம், அஸ்வராண்டா சிங்கம், ஹைதரண்டா சிங்கம், ஹைதமண்டா சிங்கம், அஃசாண்டா சிங்கம். அஸ்ஸா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகள், சிங்கத்துடைய மகள் சிங்கம். அஸ்ஸாண்ட சிங்கம் குட்டி. யோசிப்பா, ஊர்லயே அப்சாக்கள் உறவா இருக்கிறேன், சிங்கம் பேர்ல இருக்கணும். லேசான நம்மளே அப்சா ரலியல்லாஹு அன்ஹா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வைக்கலாம். இன்னொரு வாய்ப்பு இருக்கும் தபரானில, அதே போல நசாயில இஹ்திலாஃபோட ஒரு இன்னொரு வாய்ப்பு இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஒரு தலாக் கொடுத்ததோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மாப்பிள்ளை கட்டு போனாங்க, அவர் முடிக்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மாப்பிள்ளை கட்டு போனாங்க, அவர் முடிக்கல. இவங்க 2 பேரும் ஏன் முடிக்கலன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹஃப்ஸா நாயகியை முடிக்கிற ஐடியா இவங்களுக்கு. இதனால இவங்க மாவு கொடுக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாப்பிள்ளை கேட்டதோட, பொண்ணு கேட்டதோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷம் சரியாக சொன்னாங்க. ஹஃப்ஸா நாயகி மாப்பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட்டு நபியம்மாவிய மருமகனாக்கிட்டாங்க. மருமகம்மா ஒன்றை விட 12 வருஷம் 12 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விட 2 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாமனாருக்கு என்ன, மருமகனுக்கு மாமனாரை விட 12 வயசு கூட. ஆனா மாமனாரியா சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா கிடைக்குமா? இப்படி ஒரு மருமகன் எடுத்தா அல்லாஹ் சொன்ன எப்படி உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்யலாம், மண்ணு அள்ளி தலையில போட்டாங்க. அவளே போட்டு அழுதாங்க. மா யஅபுல்லாஹு பி உமர வ பலதிஹி பஅலமதா. இதுக்கு ரசூலுல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ஓர்டர் போடுறான், உடனடியாக ஹஃப்ஸா நாயகியை உங்களோட மனைவியாக மீட்டி எடுத்துக் கொள்ளுவார். ஏன்? ஹஃப்ஸா நாயகியிடம் 3 குவாலிட்டிஸ். ஃபஇன்னஹா ஸவ்வாமா, அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய பெண். வகவ்வாமா, இரண்டாவது அதிகமாக தஹஜ்ஜத் தொழுகிற பெண். மூணாவது ஸௌஜத்துக ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்திலேயும் உங்களோட வாழ போறாங்க. அதையா நினைச்சீங்க, நீங்க மீட்டி எடுத்துக் கொள்ளுங்க. என்ன சொல்ல வந்தீங்கன்னா, இந்த ஹஃப்ஸா சிங்கத்துக்குள்ள ஒரு பெயர். அத போல அரபி ரொம்ப விசாலமான பாசம். எந்த பெரிய அல்லாமாவாலையும் முழுக்க அரபியை படிக்கிறார். குர்ஆன் அற்புதம். அல்லாஹ் அரபியில் இறக்கி இருக்கிறார். குர்ஆன்ல இவ்வளவு பெரிய உலமாக்கள் இருக்கிறார். நான் கண்டது ஸ்ரீலங்காலே இருக்கிறார். எங்க உஸ்தாத் மாதிரி நான் கண்டிருக்கிறோம். முஃப்தி சாஹிப் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், நம்ம பாடத்துல உட்கார்ந்து இருப்போம். எங்கட முஃப்தி சாஹிப்டா நான் முஃப்தி அமானுல்லாஹ் சொல்றவங்க உட்கார்ந்து இருப்போம். இலங்கையில நீங்க யாரெல்லாம் பிரபல்யமான உலமாக்கள் முஃப்திகள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கோல் பண்ணி அவர்கள் சட்டம் எடுத்தாங்க. அவ்வளவு பெரிய அறிவு. இப்படி பெரும் உலமாக்கள் நான் கண்டிருக்கிறோம். வெளிநாடுகள், இந்தியாக்கள், அரபிகள். ஆனா யாருக்கும் முழு குர்ஆனுக்கும் அர்த்தம் தெரியும். அல்லாஹ் பதறத முழு குர்ஆன் யாருக்கு சில வசனங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இங்க மாறுங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு கூட இங்க அறிவால தர்ஜுமா டிரான்ஸ்லேட் பண்ணேன். இந்த மான எல்லாம் வரும். ரேஷனல் பீஸ் வரும், இரேஷனல் பீஸ் வரும், உயர்நிலை வரும், அகிரிலை வரும். அதான் அரபி பாஷை
பாசையில ஒன்ன தெரியான்னு சொன்னா மாண்டுவோம். எனக்கு தெரியாதுவாங்க. இமாம் சீபவை பெரும் இலக்கியவா. சீபவை அரபு இலக்கணத்துல கொடிகட்டி பறந்த இமாம். மௌத்தாகும் போது பக்கத்துல மக்கள் வந்து கேட்டாங்களாம், சீபவை சக்கராத் எப்படி இருக்குது, மௌத்தாக போறீங்களே எப்படி இருக்கிறீங்க சொன்னா, சீபவை ஆஷ சீபவை ஆஷ், சீபவை அல்லாஹ் தந்த ஆயுள வாழ்ந்து முடிச்சிட்டார். வயமூத்து சீபவை வயோம யமூத், சீபவை இன்னைக்கு மௌத்தாக கூடிய நாள் மௌத்தாக போறார். எல்லாரும் நினைக்கிறாங்க நான் பெரிய அரபியில கொடிகட்டி பறந்த அல்லாமா என்று. வஃபீ நஃப்ஸிஹி மிம்மா மா ஃபீ நஃப்ஸிஹி மிம்மா, எந்த அளவுக்கு என்று சொன்னா சீபவைக்கு மா என்ற வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் தெரியாமல் சீபவை மௌத்தா போவார். சீபவை இன்னைக்கு சிலாக்கள் ஜனப்பெருடா எங்களை அடிக்க ஆடுவாங்க. ஒரு மனுஷனோட மோகம் பேசுறதில்ல, சலாம் கொடுக்கறதில்ல, வெறும் நிலவு அவர் பெரிய அதெல்லாம் கவுத்து போடுவோம். மக்களோட அன்புமா ஒழுக்கமா பணிவா பணக்காரனோ ஏழையோ யாரா இருந்தாலும் சரி கொஞ்ச நேரத்தில் இருந்தா என்ன குறையும்? கொஞ்சம் சிரிங்க, கொஞ்சம் பேசுங்க, பணிவை காட்டுங்க, எங்களுக்கு கொண்டு தெரியாது சொல்லுங்க, அல்லாஹ் உங்களை உயர்த்துவோம். கொஞ்சம் பதவி பட்டம் அந்தஸ்து தலைமைத்துவம் வந்ததோட பெருமை வந்து அல்லாஹ் செஞ்சுவான், கட்டி போட்டுவான். மக்கள் உள்ளத்துல கேவலத்தை உண்டாக்கும். அதான் அரபியில வந்து கண்ணிக்கு பாதிக்கக்கூடிய வார்த்தைகள் தெரியுமா? மாண்டா என்ன? கண்ணி. மா மீம் அலி ஹம்சா. கண்ணிக்கு மாண்டு சொல்றேன். கண்ணில கலரங்க தெரியும். கண்ணில கலர் தெரியுமா? தெரியாது. கண்ணிடைய டேஸ்ட் தெரியுமா? தெரியாது. கண்ணுடைய வாசம் என்று தெரியுமா? தெரியாது. நிறம், மனம், சுவை, இது மூணும் தெரியாது. படைச்சவனுக்கு தான் சொல்லலாம். அதனால தண்ணிக்கு பேருமா? தண்ணிக்கு பேர் என்ன? தண்ணி எவ்வளவு குடிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் குடிக்கிறோம், டொய்லெட் போறோம், உதவி செய்யறோம். அந்த தண்ணிய கூட விளங்கப்படுறது எங்களுக்கு வாக்கு இல்லை. இதான் எங்க அறிவு. இதான் எங்க அறிவு. அறிவு இல்லை, அல்லாஹ் அறிவுதான் அறிவு. குடிக்கிற தண்ணீர் விளக்கம் சொல்றாங்க. அதுல கலர் தெரியாது. உலகத்துல எவ்வளவு கலர் உலகம் அந்த தண்ணிக்கு ஒரு கலரை சொல்லி கலர் இல்லாட்டிதான் அதுக்கு தண்ணி எவ்வளவு டேஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த தண்ணிக்கு ஒரு டேஸ்ட் சொல்ல முடியும். டேஸ்ட் இல்லாட்டிதான் அது தண்ணி. எவ்வளவு வாசம், சுப்ஹானல்லாஹ், எச்சக்கணக்கான வாசம். அவர் அந்த ஹஜ்ஜுல் அஸ்வத் தொடர்பார் அரபியில தொடங்கி போகல அந்த டிஷ்யூ சண்டை பிடிப்பாங்க. டிஷ்யூ தொடங்கி ஹஜ்ஜுல் அஸ்வத் தொடங்கி டிஷ்யூ இருக்கிறது. அதற்கு சண்டை பிடிச்சி எங்களோட வந்தவர்கள் எடுத்து வந்து அதை பெருமானி வச்சிருக்காரு. அதுல வாசம் முழுக்க வச்சுட்டு இருக்கு. இவ்வளவு வாசம் கண்டுபிடிச்ச நீங்க தண்ணியோட வாசம் சொல்லுங்க. வாசம் அடிச்சா அது தண்ணி, அதுக்கு பேரு பேரு. ஆகையால சகோதரர்களே, இதுதான் இந்த குர்ஆனுடைய அற்புதம். இந்த மாவுக்கு அர்த்தம் தெரியாது. எவ்வளவு அற்புதமான குர்ஆன் பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கி இருக்கிறான். இது ஒரு வசனம் போடும். இது அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட குர்ஆன். ஏறொன்றும் தேவையில்லை. விளக்கம் சொல்ல ஏறும். மாவுங்க வார்த்தைக்கு சரியா அர்த்தம் சொல்லு. பொதுவாக சொல்லலாம், அவன் படைத்த அத்துணை பொருட்களின் தீங்கை விட்டும்தான் பாதுகாப்பு தேவை. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை என்ன செஞ்சிருக்கிறான், இப்படி ஒரு குர்ஆனை படிக்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இந்த சூறாவை எப்படி ஆரம்பிச்சிருக்கிறான்? என்ன? அதிகாலை, ஏழு மணி. கொஞ்சம் யோசிங்க, இவ்வளோ விஷயம் இருக்க போகல. அல்லாஹ் அதிகாலை நேரத்துடைய ரப்பு என்று தன்னை சொல்றார். சூரத்துல் ஃபாத்திஹால சொன்னேன். மொத்தம் குர்ஆன்ல 996 இடங்கள்ல நான் தான் ரப்பு என்று அல்லாஹ் சொல்றார். அதுல ஒரு இடம் தான் என்ன? ரப்பில் ஃபலா. இவ்வளோ விஷயம் இருக்கு. இரவு இருக்குது, பகல் இருக்குது, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது. இதெல்லாம் இருக்கும் போது அது ஃபலா, ஏர்லி மார்னிங் என்ற வார்த்தை அல்லாஹ் பாதிச்சிருக்கிறான். ஆக பெருமதியான ஒரு நேரம் தான்
சுபுக்கு பின்னால உள்ள நேரம். ஆனா நாங்க நல்லா தூங்குற நேரம். விடிய முடிச்சுட்டு புதுக்கடைகளை மாளிகாவை சுத்திட்டு சுபகத்தோடு படுகின்ற ஆக கெட்ட பழக்கத்தை சுபகம் தொழுது சூரியன் உதிக்காமல் படுக்கிறது. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி அல்லாஹ்வுக்கு துஆ செஞ்சாங்க. திர்மிதில வருது, அபூ தாவூத்ல வருது, நஸாயில வருது. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்துக்கு அதிகாலை நேரத்தில் நீ பரக்கத் செய்வாயாக. அல்லாஹ்வுடைய தூதன் பரக்கத்துக்கு துஆ செஞ்சிட்டாங்க. இவன் பாய் போட்டு படுத்தா என்ன நடக்கும்? நல்ல தூக்கம். சுபோட்டை பாருங்க, சுபோ தொழுதுட்டு போய் தூங்கினா ராவையில கூட அவன் நிம்மதியான தூக்கம் வராது. சுபோக்கு பின்னால் அப்படி தூக்கம் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்காக துஆ செஞ்சாங்க. தூங்கிடப்படாது. உலமாக்கள் சொன்னாங்க, அன்-நௌமு பஅத ஸலாத்தில் ஃபஜ்ர் மக்ரூஹுன் யஜ்லிபுல் ஃபக்ர. யாரு சுபஹ் தொழுத உடனே ஸலாத் தொழாமலே தூங்குறாங்க பாருங்க. அது நீ சட்டம் வேறு. அது 80,000 வருஷம் பதில் சட்டம் வேறு. தொழுந்து உடனே தூங்கினா கூட வறுமையை கொண்டு வறுமை முசீபத்து சருத்திரியம். சுபஹ் தொழுதத்தோட சூரியன் உதிக்காம தூங்குது. சுபஹ் தொழுதத்தோட ஒரு 20 நிமிஷத்துல உதிச்சிடும். அதுக்கு நேரம் தூங்கிடுது. ஆனா தூங்குற நேரம் இல்ல. அது வியாபாரம் செய்யற நேரம், அது நிக்கா செய்யற நேரம், அது வந்து பாடத்தை ஆரம்பிக்கிற நேரம். மதரசாக்கள பாருங்க, இதுக்கு இன்னும் ஞாபகம் சுபஹுக்கு பின்னால தூங்குறத கண்டா ஹஸரத் மார் விரட்டுவாங்க. தூங்குற நேரங்களில் குர்ஆனை விரிச்சு பாரு, ஹதீஸை விரிச்சு பாரு, விளங்கான பாடத்தை பாரு, அல்லாஹ் விளக்கத்தை தருவாங்க. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ஒரு சஹாபி இருந்தார், ஸஹ்ர் இப்னு வதாஆ அல்-ஆமிடி. அவர் என்ன செஞ்சாங்க? இந்த ஹதீஸை கேட்டதுக்கு பின்னால அவருடைய வியாபாரம் சின்னதா இருந்த வியாபாரம் காலையில சுபஹுக்கு பின்னால் அவங்க வியாபாரத்தை செய்ய ஆரம்பிச்சாராம். பெரிய பணக்காரனாக பெரிய பணக்காரர். நீங்க பெட்டாவை தோறது 11 மணிக்கு. பெட்டாவை போனீங்கன்னா 11 மணிக்கு தான் தோறும் பார்க்க. நாங்க என்ன செய்யணும்? முஸ்லிம்கள் எங்களோட தொழில் வந்து சுபஹ் தொழுதத்தோட எங்களோட தொழில். சுபஹ் தொழுதாச்சா, நாளை முடிச்சாச்சா, நான் மக்களை சந்திச்சாச்சா, தொழில ஆரம்பிச்சு படுத்தப்படாது. ஆக பரக்கத்தான நேரம் தொழிலுக்கு நிக்காவுக்கு எந்த நல்ல காரியமா இருக்கலாம். அதான் அல்லாமா முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபைதுல் கதீர் எழுதுறாங்க. இந்த மணிமண்டல வதீஃபத்துல் மின் நஹ்வி क़ராஅத்தி அவ் விர்தி அவ் இல்மி ஷர்ஈ. குர்ஆன் ஓதுறதுக்கு, அவுலாதுகள் ஓதுறதுக்கு, மார்க்கத்தை படிக்கிறதுக்கு, தொழில் செய்யறதுக்கு, பிரயாணம் போறதுக்கு, நிக்கா செய்யறதுக்கு, ஒரு ஊருக்கு கட்டுறதுக்கு எந்த விஷயமா இருக்கலாம். எந்த நேரம் சிறந்த நேரம்? சுபஹுக்கு பின்னால் உள்ள நேரம். தரத்தீப கொஞ்சம் மாற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு பரக்கத் அல்லாஹ் கொடுப்பான். நம்பிக்கையா செஞ்சு பாருங்க, பரக்கத் உண்டாகும். காலையில் தூங்காம இருந்து பாருங்க, அந்த நாள் செழிப்பான நாளாக இருக்கும். எந்த அளவுக்கு சொன்னா சஹீஹான ஹதீஸ்ல வருது. அல்லாமா சுஃபியான் இப்னு உயைனா அவங்க ஜாமில பதிவு செய்றாங்க. ஹஜ்ரத் ஹவ்வாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நௌமு அவ்வலின் நஹாரி குர்குன். நௌமு அவ்வலின் நஹாரி குர்குன் வௌஸதிஹி குல்குன் வஆகிரிஹி ஹுக்குன். சுபஹ் தொழுதத்துக்கு பின்னால உடனே தூங்குறது புத்திய மங்க செய்யும். புத்தில ஒரே மந்த புத்தி உள்ளதான். மந்த புத்தி வௌஸதிஹி குல்குன். நடுப்பகல்ல தூங்குறது. என்ன சொல்றது? கையிலுலா ஜமாத்துல போனீங்கடா, மதரசாக்களுக்கு வந்து பாத்தீங்கடா, பிள்ளைகள் முதல் பாங்கு சொல்றதுக்கு சொன்னாலும் தூங்குவாங்க. ஏன்? அது குழுக்கும் கொடுக்கண்டா குழுக்கும் நபவியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலுலா தூங்குவாங்க. ஆராய்ச்சிகள் சொல்லுது, யாரு உச்சி வெயில் வாரத்துக்கு முன்னால கொஞ்ச நேரம் தூங்குவாங்களோ அவருடைய புத்தியில அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்கும். கையிலுலா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு ஹிப்பான் தபரானில வர ஹஸனான ரிவாயத், கைலு ஏ முஸ்லிம்களே, நீங்க கைலுலா தூங்குங்க. நீங்க கைலுலா தூங்குங்க. ஏன் தெரியுமா? ஃபைன்ன ஷயாத்தீன லா தகைலு. ஷைத்தான் தான் கைலுலா தூங்குறான். கையுள்ள தூங்காத என்ன செய்தான்? ஒரு வேலை வெட்டி வேற விஷயம். சும்மா இருந்தா என்ன செய்யணும்? கையுள்ள நேரத்துல சுண்ணத்தை அயாத்தாக்குற நோக்கத்தோட தூங்குவோம். ஏன்?
பெரிய சுன்னத் ஹயாத்தாக்கின நன்மை கிடைக்கும், எங்களோட புத்தியில வளர்ச்சி உண்டாகும். மூணாவது சொன்னாங்க யாரு பகலுடைய கடைசி பகுதியில தூங்குவாங்களோ, அசருக்கு பின்னால தூங்குறது, அதுவும் சலாத்துல பழக்கம். மகரிபுடைய நேரம் தூங்குறது இருக்குது, அது அவனை நடத்தம். அசருக்கு பின்னாலே தூங்கப்படாது, சுபருக்கு பின்னாலே தூங்கக்கூடாது. தூங்க வேண்டிய நேரம் கையுள்ளாவுக்கு போறதில்ல, அவன் செஞ்சா பெரிய ஒரு நன்மை கிடைக்கும். அதனால அப்ப நீங்க கேட்பீங்க, சுபருக்கு பின்னால தூங்காட்டி நான் என்ன செய்யறேன்? சுபருக்கு பின்னால என்ன செய்யலாம்? அல்லாஹ் சொல்றான், நீங்க சுபருக்கு பின்னால என்ன செய்யணும்? வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக கப்ல துலூஇ ஷம்ஸி வ கப்ல குரூபிஹா. அல்லாஹ் சொல்றான், சுபருக்கு பின்னாலயும் அஸருக்கு பின்னாலயும் தூங்குற நேரத்துல தஸ்பீஹ் செய்யணும். அந்த காலையிலையும் மாலையிலையும் இடைப்பட்ட நேரம் அத்துணை பொறுப்பையும் நான் இருக்கிறேன். இரண்டாவது வசனத்துல மூணாவது வசனம் இப்ப அல்லாஹ் பொதுவா சொல்லிட்டார். இரண்டாவது வசனத்துல நான் கொஞ்சம் வேகமாவே போவோம், இல்லாட்டி ஒவ்வொரு சூறாவும் 3 நாள் 4 நாள் ஈடுபட்டு போகும். ஒரு சூறாவை ஒரு நாளைக்கு முடிச்சுட்டு போனா தான் ஏதாவது ஒரு தொங்கல் காணலாம். சொல்றா 1000 விஷயங்கள் இருக்குது, ஆனா கொஞ்சம் வேகமா போவோம். இப்ப இரண்டாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லிட்டான், நீ ஷர்ரிமா ஹலக், நீ ஷர்ரிமா ஹலக்னா அல்லாஹ் படைத்த அத்துணை பொருட்களின் தீமையிலும் நான் பாதுகாப்பு தருகிறேன் சொல்லி போட்டு மூணாவது வசனத்திலையும் 4வது வசனத்திலையும் 5வது வசனத்திலையும் அல்லாஹ் 3 விஷயத்தை குறிப்பா சொல்றான். எல்லாத்தையும் விட்டு பாதுகாப்பு சொல்லிட்டு இந்த 3 விஷயத்தை விட்டு நீங்க என்ன செய்யுங்க, குறிப்பா பாதுகாப்பு தருங்க. அது 3 பயங்கரமான விஷயம். இந்த 3 பயங்கரமான விஷயம். அதுல முதலாவது தான் 3வது வசனம், வமின் ஷர்ரி காஸிகின் இதா வகப், வமின் ஷர்ரி காஸிக், காஸிக் இரவு, காஸிக் என்ன? இரவு, நைட் டைம். இதா வகப், மூடிக்கொள்ளும் இரவை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். சரி, வாசிக்கின்ற வார்த்தைக்கு 2 விதமான தஃசீர்கள். வாசிக்கின்ற வார்த்தைக்கு யாருக்கு பேர் வச்சாங்க? வாசிக்கின்ற வார்த்தைக்கு 2 இன்டர்பிரேஷன், 2 விளக்கம். ஒன்று வாசிக்கின்ற சந்திரன் நிலா, இரண்டாவது இரவு. சரி, முதலாவது விளக்கம் பார்ப்போம். ஏன் சந்திரனை விட்டு நாம பாதுகாப்பு தரும்? சந்திரன் என்ன பிரச்சனை? சந்திரன் நாங்க அழகுக்கு பேசுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கூட சஹாபாக்கள் சொன்னாங்க, சந்திரனை விட அழகானவர் இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஏன் சந்திரனை விட்டு நாம பாதுகாப்பு தரும்? திருமிதி நசாயில வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட இருக்கும்போது ஒரு நாள் சந்திரனை பார்த்து சொன்னாங்க, ஆயிஷா இஸ்தஈதி பில்லாஹி மின் ஷர்ரி ஹாதா, இந்த சந்திரனை விட்டு நீ அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடு. பைனஹாதா ஹுவல் வாசிகு இதா வகப், இந்த சந்திரன் தான் அல்லாஹ் குர்ஆன்ல வமின் ஷர்ரி காஸிகின் இதா வகப்னு சொல்றான். ஏன் சந்திரனை விட்டு பாதுகாப்பு தேடணும்னா, சந்திரன்ல கிரகணம் வரும். கிரகணம் என்ன சொல்றது? கிரகணம் சொல்லுவாங்க, என்ன சொல்றது? லூன் எக்லிப்ஸ், லூன் எக்லிப்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சந்திர கிரகணம், சந்திர கிரகணம், சந்திர கிரகணம் அல்லாஹ்வுடைய பயங்கரமான கிரகணம் வந்தாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுவாங்க, நடுங்குவாங்க, நடுங்கி பள்ளி போடுவாங்க, ஓடி போய் செய்வாங்களாம், தக்பீர் கட்டி தொழுவாங்களாம். எந்த அளவுக்கு சொன்னா தொழுவாங்களாம், ஒவ்வொரு ரக்காத்தும் சூரத்துல் பக்ரா ஓதுற அளவுக்கு பெரிய ரக்காத். ஏன்? அல்லாஹ் உலகத்தை அழிச்சிருவானோ, இந்த உம்மத்தை கண்டிச்சிருவானோ பயம். அந்த கிரகணம்ன்றது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, கிரகணத்தை விட்டும் சந்திரனை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு சொன்னாங்க. இரண்டாவது விளக்கம் தான் வாசிக்கின்ற இரவு. அதிகமான உலகங்கள் வருது வாசிக்கின்ற இரவு. அப்ப என்ன அர்த்தம் வரும் அந்த ஆயத்துக்கு? அமைச்சரை வாசிக்கிறீங்களா? இரவுடைய தீங்கை விட்டும்
நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन, ஏன் இரவை விட்டு நாங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுறோம்? அது உங்களுக்கே பதில் தெரியும். இரவு வந்தால் சிலாக்களுக்கு சந்தோஷம். இந்த பாவம் செய்வார்கள், இந்த கல்லர்கள், கொள்ளையர்கள், அந்த இப்ப கொஞ்சம் பிரச்சனை அந்த குடிக்கிறார்கள், அந்த மூளையில மறைகிறார்கள். பெரிய ஒரு விஷயம், நல்ல ஒரு விஷயம், நல்ல சுவாசியம் இப்படியே இல்லாம அடிச்சு போகணும். நாட்டில் இன்னும் முன்னேற்றத்தை கொண்டதாட்டியும் பரவாயில்ல. இந்த வாலிப சமுதாயத்தை அல்லாஹ் இந்த ஜனாதிபதி அஞ்சாவது இந்த போதையிலிருந்து பாதுகாத்துக்காண்டா அல்லாஹ் அவருக்கு இல்லாயத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் வாசிக்கிறோம். நல்ல ஒரு விஷயம், பெரிய ஒரு செயல். இந்த போதை எப்படியாக இல்லாமல் அல்லாஹ்வோட தொடர்பு பார்க்கிறது அது ஒன்று கூடும். இந்த போதை இருந்து அப்படின்னா கொண்டாட்டி உள்ள விளங்காது. கொண்டாடி மனைவியை விட்டாவது போதை அடிக்கிறவங்க சமூகத்தில் குறிப்பது கெட்ட பாவம். அதனால இரவு பயங்கரமான ஒரு நேரம். அது மட்டும் இல்ல, காட்டு மிருகங்கள், விஷ ஜந்துகள், பாம்புகள் வெளியாகிறத இரவுடைய நேரத்தில். இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இரவு குறிப்பா சொல்றான். இரவு குறிப்பா சொல்றான். அதனாலதான் நம்முடைய மார்க்கம் காம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன், ரொம்ப விரிவான விசாலமான எல்லாம் சொல்லி தரப்பட்ட மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரில வருது, இரவு நேரம் வந்தா நீங்க 6 ஒழுக்கங்களை பிடிக்கொள்ளுங்க. சைத்தான் வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு, இரவுடைய தீங்கை வந்து பாதுகாக்கிறதுக்கு 6 விஷயங்களை நீங்க செய்யுங்க சொன்னாங்க. இதற்கான ஜும்முல் லைலி, இரவு ஆரம்பமாக விட்டால் முதலாவது, இரவு ஆரம்பமானால் நீங்கள் செய்ய வேண்டிய பெஸ்ட் ஒழுக்கம், உங்களோட வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளை வெளியில ஓடாம வீட்டுக்குள்ள அழைச்சி வைங்க. மாறிப்பு பின்னால்தான் காப்பா வேலை விட்டு வந்து உள்ள என்ன செய்யற, வெளியே கொண்டு போற. இது நான் சொல்ற கருத்தல்ல, புகாரில வார ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, ஷைத்தான் பறந்து திரிகிற நேரமா மகரிபுடைய நேரம், சூரியன் மறைகிற நேரம். அந்த நேரம், அதனால என்ன செய்யக்கூடாது, அந்த நேரத்தை எந்த தொழுகையும் சூரியன் மறைகிற நேரம் தொழுவதற்கு தடுக்கப்பட்ட நேரம். என்ன ஷைத்தான வணங்கக்கூடியவர்கள் அந்த நேரத்துல ஷைத்தான வணங்குவாங்க. சூரியனை வணங்கக்கூடியவங்க சூரிய அஸ்தமனம், சூரியனை வணங்குவாங்க. இதனால அந்த நேரத்தை அல்லாஹ் வணங்கக்கூடாது. அடுத்தது, ஷைத்தான்கள் பறந்து திரிகிற நேரம் தான் என்ன நேரமா, சூரியன் மறைகிற நேரம். இரவு ஆரம்பமாகும் போது நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகளை டக்குனு பெண்களுக்கு, அந்த பீரியட் உள்ள பெண்களுக்கு, அதே போல சின்ன குழந்தைகளுக்கு டக்குனு ஷைத்தானியன் குடிக்கிற உணவாக ஷைத்தானியத்தை கண்டோடு அதான் வீட்டுல பிரச்சனை. ஆக அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும், இரவுடைய நேரம் ஆரம்பமான முதலாவது நோக்கம் பிள்ளைகளை தடுத்து வைக்கணும். இரண்டாவது சொன்னாங்க, உள்ள தடுத்து வைக்க தேவையில்லை, கொஞ்சம் இரவு நல்லா ஈட்டானதுக்கு பின்னால முழுக்க வெளியே விடலாம். இரண்டாவது ஒழுக்கம், பிஸ்மில்லாஹ் சொல்லி மகரிபுடைய நேரத்தில் உங்களோட வீட்டு கதவுகளை பூட்டுங்க. அப்பதான் தோக்குறாங்க. கொஞ்ச நேரம் பூட்டி வைக்கும், பிஸ்மில்லாஹ் சொல்லி பூட்டணும். ஷைத்தான் பறந்து திரிகிற நேரம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிஸ்மி சொல்லி கதவை பூட்டினா அந்த கதவை ஷைத்தான் திறக்க மாட்டான். எவ்வளவு அழகான மார்க்கம் பாருங்க. என்ன சொல்லி தர பாருங்க. நீ கேட்கலானே, என்னடா பாவம் மார்க்கத்தை, இந்த மார்க்கத்துல என்னடா இல்ல, எல்லாம் சொல்லி தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ இரவுல எப்படி இருக்கணும், பகல்ல எப்படி இருக்கணும் சொல்லி தரப்படாத ஒன்று இல்லை. மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅவுகு கிரபக்கும், உங்களுடைய தண்ணீர் பாத்திரங்களை மூடி கட்டி வைங்க. இரவு வந்தா தண்ணி பாத்திரங்களை, நீர் உள்ள தோல் தூக்கிகளை கட்டி வைங்க. நாலாவது சொன்னாங்க, வஹம்மிரு ஆனியத்தகும் வத்குஸ்மல்லாஹ், உங்களோட பாத்திரங்கள், உங்களோட கறி கோப்பைகள், சட்டிகள், அதெல்லாத்தையும் பிஸ்மி சொல்லி மூடி வைங்க. மூடி இல்லாட்டி பிஸ்மி சொல்லி அதுக்கு மேல ஒரு நிச்சயாவது வைங்க. நாங்க சொல்லலாம், யாரும் சும்மா சொல்ல மாட்டாங்க. ஏதாவது செய்யலாம் என்று கெட்ட ஜின்கள் நினைச்சால பின்னால சூரத்துல் ஜின் வரும் போது நாங்க விரிவா பார்ப்போம். சில விஷயங்கள் இருக்குது, இது புத்திக்கே படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லி தந்தாங்க. அது மூணாவது, நாலாவது ஒழுக்கம். அஞ்சாவது ஒழுக்கம், வஅத்பிஉ மஸாபிஹகும்,
இரவு நேரத்துல உங்க விளக்குகளை என்ன செய்யுங்க, ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்க. லைட்டுக்கு இல்லை இது, அந்த நேரம் விளக்குகள் பத்த வைப்பாங்க. அதெல்லாம் செஞ்சாங்க ஃபைனல் வாய்ஸ் கத்த ரூபமா ஜித்தமத்தில் பத்திரத்தை பார்க்க அழுங்க. எது என்ன செய்யுமா, அந்த விளக்குடைய திரி அப்படிங்கிறது போய் முட்டை பத்த வச்சிருவோம். இதனால விளக்கு பத்த வைக்கிறவங்க இந்த காலத்தால் இல்லை. ஆனா விளக்கு பத்த வைக்கிறவங்க சில நேரம் கலந்து போனா என்ன செய்யணும், விளக்க பத்த வச்சு தூங்கிடப்படாது. எலி வேலையை கொடுத்து எலி கொள்ளாத சாமான் கொடுக்கொள்ள நிறைய எலி ஏன்னா பெட்டாங்க போனாலாம் ரோட்ல எல்லாம் பார்க்கலாம். மாஷா அவரு செஞ்சுருவார், வீட்டுல வந்து விளக்க பத்த வச்சு வீட்டை நாசமாக்கி போட்டுருவாரு. 5வது ஒழுக்கம். 6வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூடி இல்லாத பாத்திரத்தை அப்படியே அவுட்டு வையும். இந்த பக்கம் என்ன சொல்ற, அவிழ்த்து வையுங்கள். இரவுடைய நேரம் வந்தால் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய 6 ஒழுக்கங்கள். இதெல்லாம் நாங்க செஞ்சு நம்மளுடைய அவுலாதுகளை ஓதி சூறாக்களை ஓதிட்டு சொன்னா எங்களுக்கு எந்த ஷைத்தானாலையும் எந்த பாதிப்பும் வராது. 4வது வசனம். முதலாவது என்ன, எல்லா தீங்களையும் சொல்லிட்டாங்க. குறிப்பா 3 சொன்னாங்க. அது முதலாவது என்ன, இரவு. 2வது வந்து 4வது வசனத்துல சூனியக்காரிகள், முடிச்சுகளிலே ஊதக்கூடிய சூனியக்காரிகளின் தீங்கை விட்டும் நான் பாதுகாப்பு தருவேன். சூரியத்தை பத்தி நான் உங்களுக்கு விரிவா சொல்லிட்டேன். ஒன்று அவங்கள ஊதுறதுக்கு 2 வார்த்தை பாதிப்பாங்க. ஒன்று நஃப்து, அடுத்தது நஃப்து. நஃப்துன்றாலும் ஊதுறது, நஃப்துன்றாலும் ஊதுறது. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, நஃப்து சொன்னா சும்மா ஊதுறது. இப்படி ஊதினா என்ன நஃப்து. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரை எப்படி ஊதுவாங்களாம், வனுஃபிஹ ஃபிஸ்ஸூர், சும்மா ஊதுவாங்க. நஃப்துன்னா என்ன தெரியுமா, துப்பு துப்பி ஊதுறது. சூனியக்காரிகள் என்ன செய்வாங்கன்னா, அந்த முடிச்சில ஊதுறவங்க துப்பி துப்பி ஊதுவாங்க. செஞ்சுக்கா இருந்தா தான் விளங்க முடியும். இல்லாட்டி அது வேற என்னத்தடா இவர் சொல்றான்னு யோசிப்பாங்க. அப்ப முடிச்சுகளிலே ஊதக்கூடிய சூனியக்காரிகள், சூனியக்காரினா சூனியக்கார ஆம்பளையில உண்டு நல்லா பொம்பளையில சொல்லியிருக்கிறாங்க. ஆம்பளை சூனியக்காராங்கிறத பொம்பளை சூனியக்காரி பயன்படுறாங்க. அங்கேயும் அவங்கதான் முக்கியமா நல்ல விஷயத்திலையும் பொம்பளைகள் தான் அப்படின்னு, கெட்ட விஷயத்திலையும் பயங்கரமாகும். சரியத்தில் அல்லாஹ் முதலாக இஸ்லாத்தை கபூல் செய்த பாக்கியம் ஒரு ஆம்பளைக்கு அவர்தான். யாரு கொடுத்தாங்க, பொம்பளை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த இஸ்லாத்துல முதலாக ஷஹீதான பாக்கியம் யாரு, ஒரு பெண், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. குர்ஆன்ல காட்டுவாங்க சூரத்துல் ரிஜால், ஆண்களுக்கு ஒரு சூரா இருக்குதா இல்ல. குர்ஆன் எப்படி சூரா இருக்கு, சூரத்துல் நிசா. குர்ஆனுடைய 3வது பெரிய சூரா சூரத்துல் நிசா. பெண்கள் நல்ல பெண்கள் தான், மறுபக்கம் இருந்தாலும் பெண்கள். ஆகையால பொதுவா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் நஃபாத்தாக்கள் சொன்னா சூரியக்கார பெண்கள் அல்லது அந்நுஃபூசுன் நஃபாத்தா, ஊதக்கூடிய ஆத்மாக்கள். இதெல்லாம் மொத்தமாக 2வது பயங்கரத்தான சூரியக்காரர்கள். முதலாவது இரவு, 2வது சூரியக்காரர்கள். 3வது 5வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நாங்க பாதுகாப்பு தேட வேண்டிய குறிப்பான வசனம், وَمِنْ شَرِّ حَاسِدٍ إِذَا حَسَدَ. ஹாசித் யாரு, பொறாமக்காரனின் தீங்கை விட்டு நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அவன் பொறாமைப்படும் போது சும்மா ஒன்று நடக்காது. பொறாமப்பட்டாதான் அந்த சூனியம் தான், பொறாமப்பட்டாதான் அந்த கொள்ளு போகும், பொறாமப்பட்டாதான் குழி வெட்டும், பொறாமப்பட்டாதான் கொள்ளவாறு. எல்லா தீங்குடைய அடிப்படை பொறாமதான். எந்த அளவுக்கு சொன்னா, வானத்துல நடந்த முதலாவது பாவம் பொறாமையாளவங்க, பூமியில நடந்த முதலாவது பாவம் பொறாமையாளவங்க. வானத்தில் நடந்த முதலாவது பாவம் என்ன, இப்லீஸ். அல்லாஹ் சுஜூது செய்ய சொன்னதுக்கு என்ன சொன்னான், சுஜூது செய்ய இயலாண்டாலே பொறாமை. நாங்க இருக்க போகல, இவரை மண்ணால படைச்சு நாங்க இவரை சுஜூது செய்யலையா. பொறாம. வானத்தில் நடந்த முதலாவது பாவம், பூமியில நடந்த முதலாவது பாவம் என்ன தெரியுமா, கொலை. உலகத்தில் நடந்த முதலாவது பாவம் கொலை. இந்த கொலைக்கு காரணம் என்ன தெரியுமா, பொறாமை.
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பெண் பிள்ளைகள். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அல் ஹிதாயா வல் நிஹாயால முதலாம் பாகம் 95ஆம் பக்கம், தாரீஹு தபரீல முதலாம் பாகம் 124ஆம் பக்கம், தஃசீர் முனீர்ல 3ஆம் பாகம் 504ஆம் பக்கம் ஒரு விரிவா பார்க்கலாம். விரிவா சொல்ல நேரத்து போனாங்க. உலகத்தில் நடந்த முதலாவது பாவம் கொலை. அது எதனால் நடந்தது? பொறாமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பிள்ளைகள், ஒன்று காபீல், இரண்டாவது ஹாபீல். ஹாபீல் கெட்டவர், ஹாபீல் நல்லவர். அந்த நேரம் உலகமே மனிதர்கள் படைக்கப்பட்ட ஆரம்ப நேரம். நானும் தங்கச்சி தான் கல்யாணம் முடிக்கும். உலகத்துல ஆட்கள் கவலைப்படாது. இப்ப இல்ல, 7000 வருஷத்துக்கு முன்னால உலகத்துல ஆட்களே நானும் தங்கச்சி மாறி மாறி கல்யாணம் முடிக்கும். இப்ப ஹாபீலோட ஒரு பொம்பளை புள்ள, ஹாபீலோட ஒரு பொம்பளை புள்ள. ஹாபீலோட பிறந்த பொம்பளை பிள்ளைய ஹாபீல் முடிக்கணும், ஹாபீலோட பிறந்த பொம்பளை பிள்ளைய ஹாபீல் முடிக்கணும். ஹாபீலோட பிறந்த கெட்டவரோட பிறந்த பொம்பளை புள்ள அழகானவர், நல்லவரோட பிறந்த பொம்பளை புள்ள அசிங்கமானவர். கெட்டவனுக்கு என்ன செய்யல, அந்த பொம்பளைய பிடிக்கிறது. இதனால அவனுக்கு இவரோட பொறாமை, ஹாபீலோட பொறாமை. இவன் சொல்லிட்டான், நான் தான் எனக்கு கூட பிறந்த தங்கச்சி தான் முடிப்பேன், உன்னோட பிறந்த தங்கச்சி முடிக்க மாட்டேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் குர்பானியை கொடுங்க. யார் அந்த குர்பானியை அல்லாஹ் கபூல் செய்யறானோ அவருக்கு தான் அழகான பொம்பளை. சரியா? இப்ப சில ரிவாயத்துல வருது, இவர் ஹாபீல் கெட்டவர் என்ன செய்வாராம், அவர் விவசாயி. அந்த விவசாயத்துல விளைஞ்ச அந்த கோதுமையில, நெல்லில, தானியத்துல ஆக தரம் கொஞ்சம் வளர்த்து வச்சான். கெட்டவன் தானே, அவனுக்கு கருப்பு நல்லது வர. ஹாபீல் என்ன செஞ்சாராம், ஆட்டு மந்தை வச்சிருந்தாராம், நல்ல பெருமதியான ஒரு ஆட்டை பறந்து வச்சான். அந்த காலத்துல அல்லாஹ் குர்பானை எப்படி கபூல் செய்வான்டா, இது குர்ஆன்ல வருது. வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி யாருடைய குர்பான் பத்த வைக்குமோ அவருடைய குர்பான் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பான். வானத்திலிருந்து நெருப்பு இறங்கிச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க, இவன் காஞ்சி போன தானியத்தை தின்னல்ல, ஹாபீலுடைய ஆட்டை பத்த வச்சிருக்காங்க. பொன்னியாருக்கு அழகான பொண்ணு, அருகு நல்லவருக்கு இவனுக்கு புறாமல் சொன்னான், உன்னை நான் கொள்ளுவேன், உன்னை கொள்ளுவேன். அவர் சொன்னார், நீ என்ன கொண்டாலும் நான் உன்னை கொள்ள முயற்சி செய்வேன். அப்படியா? அந்த கோவம் கத்தியால குத்தி கொலை செஞ்சு போட்டார். கொலை செஞ்சு முடிப்போ உலகத்துல நடந்த முதலாவது மையம், முதலாவது ஜனாசா உலகத்துல விழுந்திருக்கிறது. அடக்கிற எப்படி தெரியும், அடக்கிற எப்படி தெரியும். இப்ப மையத்தை தூக்கிட்டு அலைகிறான், மையத்தை தூக்கிட்டு அலைகிறான். என்ன செய்யறது தெரியா? அல்லாஹ் 2 காகத்தை அனுப்பினான். இதெல்லாம் குர்ஆன்ல வருது. ஒரு காகம் மத்த காகத்தை கொத்தி கொலை செஞ்சு என்ன செஞ்சு மண்ணை தோண்டி அந்த காக்காவை புதைச்சிச்சு. அதை பார்த்தா இவர் என்ன செஞ்சாரு, ஹாபீல் குழி தோண்டி புதைச்சாரு. உலகத்தில் நடந்த முதலாவது கொலை சஹீஹுல் புகாரில வருது. அந்த பொறாமையுடைய விளைவு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நாட்டுக்குள் நஸ்ஸுல் புல்மன், உலகத்துல எங்கெங்கே எல்லாம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உலகம் அழியும் வரைக்கும் அநியாயமாக கொலைகள் நடக்குமோ, இல்லா கான அலபனி ஆதமின் அவ் ஆதமல் அவ்வளி கிப்லும் மின்னமினா அன்னஹு அவ்வளு மன் சன்னல் கத்ரி. உலகத்துல எங்க கொலை நடந்தாலும் அந்த கொலையுடைய முழு பாவத்தில் ஒரு பகுதி யாருக்கு போய் சேருமா? ஹாபீலுக்கு போய் சேரும். 7000 வருஷமா உலகத்தில் நடக்கிற கொலையெல்லாம் அவன கபர். இதுதான் சொல்றது, உலகத்துல நன்மை செய்யாட்டியும் பரவாயில்ல, பாவத்தை காட்டி கொடுத்துட்டு வருவார்கள். நல்லது செய்யாட்டி பரவாயில்ல, பாவம் ஒரு பாவத்துக்கு வழியை காட்டி கொடுத்துட்டு போட்டாயிடாதீங்க. உங்களை பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தை செய்வானோ நீங்க கபரில் இருப்பீங்க, கபருக்கு பாவம் வந்துருமே. எல்லாம் பாதுகாக்கணும். நாங்க நல்லது செய்யற உண்மைக்கு மக்களுக்கு நல்லதை காட்டி கொடுக்கணும். எத்தனை வாலிபர்கள் வரும் பாக்குறது பெரிய கௌரவம், வர வேண்டிய வாலிபர்கள் காட்டி கொடுங்க, படிக்கட்டும். ஒரு வசனத்தால் அவன் திருந்திட்டான்டா அவ்வளவு நன்மை. அவனோட பரம்பரை செய்ய அவர்களும் இன்னைக்கு முழுக்க முழுக்க போனை வச்சு காட்டி கொடுக்குற பாவத்தை. நான் வாலிபரை கூடுதலா மென்ஷன் பண்ணா நான் உங்களுடைய வெட்கம். நீங்க தான் இந்த சமுதாயத்துடைய தலைவர், நீங்க தான் வழிகாட்டணும், நீங்க தான் இஸ்லாத்தை வளர்க்கணும், நீங்க தான் இந்த உம்மத்தை தனதூக்க வைக்கணும், நீங்க தான் தொழுகையாக பள்ளிக்கு கொண்டு வரணும், நீங்க
தஃப்சீர் கிளாஸ் வர சிறப்பா நடக்கும். நீங்க நினைச்சா செய்யற சக்தி அல்லாஹ்வுக்கு தந்திருக்கு. மலை முடக்கலாம் வாலிபர்கள் நினைச்சா, ஆனா வாலிபர்களுடைய மூளையை இந்த போனுக்குள்ள யூதன் சுருக்கி அதான் போன்ல போகுது, அந்த பயானெல்லாம் போன்ல போகுது, யூடியூப்ல போகுது. அது பார்த்துதான் நேரடியா கிடைக்கிற விளக்கம் போன்ல கிடைக்கும். நேரடியா இதுடைய சுன்னத்து, இந்த இல்மு, இந்த வஹ்யுடைய குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஒண்ணே இல்ல கிளாஸ் நடத்தல் நேர்ல வச்சு வஹ்ய படிச்சு கொடுத்தாங்க. 1,24,000 தூண்கள், இஸ்லாமுடைய தூண்கள் உருவானது. அன்னைக்கு இந்த போனை வச்சு எல்லாம் ஏதோ நலவு நடந்தா அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அதிகமான தீங்குகள். ரொம்ப கவனமா வாழுங்க. பொறாமையால் மட்டும் பாவம் செஞ்சாச்சுங்க. வானத்துல நடந்த முதலாவது பாவம் பொறாமை. பூமியில நடந்த முதலாவது பாவம் பொறாமை. இது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சம்பவங்கள் இருக்குது. பொறாமையால் நடந்த சம்பவங்கள் எந்த அளவுக்கு சொன்னா, நாம் முகாமத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய சம்பவத்தோட நாம இந்த கிளாஸ் முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். உலகத்துல வாழ்ந்த மிகப்பெரிய அல்லாஹ் இமாம் புகாரி தெரியாத யாராவது இருப்பாங்க. ஆனா இமாம் புகாரிக்கு கூட அவங்களோட சொந்த ஊர்ல இருக்க இல்லாத நிலைமை வந்துச்சு. பொறாமக்காரன் இங்க வந்து கொஞ்சம் அவன் ஒண்ணுக்கு போகல ஊர்ல உள்ளவங்களுக்கு போறாங்க. எங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்சா செய்யுங்களே, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க முன்னேற்றுங்களே. யாராவது நலவு செய்யட்டுமே, யாராவது மார்க்கெட்ல மக்களுக்கு கொடுக்கட்டுமே, அந்த சிந்தனை போகும். அவ்வளவுதான். அவரை விட்டு ஆரம்பியா, இதை விட்டு ஆரம்பியா, எந்த தன்மை இருக்கிறே ஒரு நாளும் எவ்வளவு முன்னேற்றம். மற்றவன் நல்லா இருக்கிறத பார்த்து கல்வி பத்தி கண்ணால வெளியில வாழ்ந்து பேரும் கல்வி கல்வி பத்து. அவன் நல்லா இருந்தா கல்வி பத்து. அவன் பத்தி நல்லா பேசுறது, கெட்டதா பேசுறது. இமாம் புகாரி பெரும் ஆலிம் சாஹ், சுப்ஹானல்லாஹ். சோசியல் மீடியா இல்லாத காலத்திலேயே ஃபேமஸ் ஆனாங்க. எந்த அளவுக்கு எழுதுறாங்க. தாரீகுல் பக்தாதுல அல்லாமா ஹதீபுல் பக்தாதி இமாம் புகாரி வந்து அவங்களோட காலத்துல என்ன செஞ்சாங்க, அவங்களோட சொந்த உஸ்பெகிஸ்தான், அங்கதான் அவங்களோட கபர் புகாரா உஸ்பெகிஸ்தான். இப்பயும் கூட கபரை ஜியாரத் செஞ்சவங்க அன்னைக்கு கிட்டத்தட்ட கூட அப்துல் காரி போயிட்டு வந்தாங்க. அதிகமான உலமாக்கள் நான் கேட்டு சொன்னாங்க, அந்த கபர் அடியில வந்து கஸ்தூரி வாசிப்பு அவ்வளவு பெரிய சேவை செஞ்ச ஒரு மகான். ஆனா அவரை கூட நிம்மதியா வாழ்க்கை பொறாம என்ன செஞ்சாங்க, இமாம் புகாரி அவங்களோட ஊர்ல இருந்து நைசாபூர் போனாங்க. நைசாபூர்ல ஈரானுடைய ஒரு பகுதி. அங்க இப்ப எவ்வளவு ஆலிம்சா இந்தியாவில வெளிநாட்டுல இருந்து வாரா இருந்தாங்க. நாங்க எவ்வளவு கண்ணியப்படுத்துவோம், நாங்க எவ்வளவு கண்ணியப்படுத்துவோம். சாப்பாட்டுக்கு சண்டை பிடிப்போம், எங்களை வீட்டுல தகுங்கன்னு சொல்லுவோம். அதற்கு கால் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், தலை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், அதற்கு திருமணம் செய்யறதுக்கு ஒரு ஆள் போட்டி போடுவோமா இல்லையா? அதை போல நைசாபூர் மக்கள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இமாம் புகாரி வாராவுக்கு கேள்விப்பட்டதோட முழு ஊரும் வெளியே வந்து என்னது இமாம் புகாரியை வர வைக்கிறார். இமாம் புகாரியை வர வைக்கிறார். எந்த அளவுக்கு சொன்னா, 4000 குதிரைகள், அந்த 4000 குதிரைகளுக்கு மேல உலமா சிவாமன் விராக்கிப ஹிமாலன் அவர் பகலன் அவர் விசாரன் அது இல்லாம கழுதையில போனியில நடந்து எந்த அளவுக்கு சொன்னா, ஊருடைய தலைவாசல்ல வந்து 3 மைல் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் நாள வர வைக்க இமாம் புகாரிய வர வைக்க. இப்ப வந்ததோட இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தா என்ன செய்வாங்க, நைசாபூரே இமாம் புகாரியுடைய பக்கம் சாஞ்சியத்தோட நைசாபூர்ல இருந்த உலமாக்கள் வாழல யாரும் இல்லை. நைசாபூர்ல உலமாக்கள் வாழல யாரும் இல்லை. இப்ப அங்க இருந்த ஒரு ஆலிம் சார், நான் அவருடைய பேரை சொல்லல, அவருக்கு கொஞ்சம் போறாம அது என்ன பெரிய புகாரி, அது என்ன பெரிய புகாரி, இதுக்கு இவர் யாருன்னா இமாம் புகாரி போய் கொடுத்தவர். அது என்ன பெரிய புகாரி அப்படியா, அவரை பக்கம் எல்லாரும் போறாங்களா? சரி, இப்ப இவர் ஒரு செட்டப் போட்டு செஞ்சார். என்ன செட்டப் பண்ணா, பொறாமையால பாருங்க இவ்வளவு பெரிய அநியாயம். பொறாமையால என்ன செஞ்சாருன்னா, அந்த நேரம் இமாம் புகாரியுடைய காலத்துல 15 வருடங்களாக தலை தொங்கின ஒரு பிரச்சனை தான். நான் சொல்றது உலமாக்களுக்கு நல்லா வரணும். எனக்கு எவ்வளவு மேக்சிமம் விளங்கப்படுத்திருக்கோ அவ்வளவு விளங்கப்படுத்தி நான் சொல்றேன்.
இமாம் புகாரியுடைய காலத்துல தலை தூக்கி இருந்த ஒரு பிரச்சனை தான் மஸ்அலத்து ஹல்கில் குர்ஆன். அப்படின்னா குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லாஹ்வால் அருளப்பட்டதா? என்ன விட அல்லாஹ்வால அருளப்பட்டது, படைக்கப்பட்டது. குர்ஆன் படைக்கப்பட்டது. ஆனா அந்த காலத்துல சிலர்கள் வடிகட்டவங்க வாதம் செஞ்சா குர்ஆன் படைக்கப்பட்டது. இது இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இமாம் புகாரியோட காலத்துல பெரும் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்குள்ள இமாம் புகாரி ஏமாற்ற வச்சாங்க. எப்படி? இந்த ஆலிம் சார் என்ன செஞ்சாரு, 2-3 பேரை கூப்பிட்டு சொன்னாரு, இமாம் புகாரியோட மஜ்லிஸ்ல உட்கார்ந்து பாடம் நடக்க போகல, நீ எழுப்பி கேள்வி ஒன்று கேளு, அல்ஃபாதுல் குர்ஆனி மஹ்லூகத்துன் அம் லா? குர்ஆன் படைக்கப்பட்டது இல்லை சரி, நாங்க ஓதுற வார்த்தைகள், குர்ஆனை நாங்க மொழிகிற வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் படைக்கப்பட்டதா இல்லையா? இது பொதுமக்களுக்கு சில நேரம் குழம்பு பிரச்சனை கேள்வி. இந்த கேள்வியை நீ கேளு. அனுப்பிட்டு தொடர்பு கூட்டம் 12 பேர் வந்து இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சு. இமாம் புகாரி உலகிட்ட என்னமோ ஒன்று நடக்குது. இதுக்கு விட சொன்னா ஒரு பிரச்சனை உண்டாகும். இப்ப 2 நாள் 3 நாள் 4 நாள் போகுது. இமாம் புகாரி அந்த கேள்விக்கு விட சொன்னாமலே போறாங்க. இருக்கக்கூடிய கூட்டத்துல சலசல கேள்வி ஒருத்தன் கேட்கிறான், இவர் பெரிய ஆளும் சாப்பிட பதில் சொல்ல வேண்டியது, ஏன் அமைதியா இருக்காரு, எனக்கு விட தெரியாதா இல்லையா? இப்படி பிரச்சனை உண்டானதோட இமாம் புகாரி மேல வலிக்கலாம கடைசியில சொல்லிட்டாங்க, நாங்க ஓதுற வார்த்தைகள் படைக்கப்பட்டது. அது புதுசா தான் படைக்கிறது. குர்ஆன் வந்து படைக்கப்பட்டது இல்ல, ரசனி. இத மக்கள் தவறாக இவர் குர்ஆன் படைக்கப்பட்டது சொல்லி முழு கூட்டம் இமாம் புகாரி ஆலிம் சாப் சாதிச்சாரு. புகாரியை வைத்து பெரிய பிரச்சனை. எவ்வளோ இமாம் புகாரி மக்களாய் விளங்கப்படுத்தினாங்க. விளங்கப்படுத்தியும் விளங்கல. பின்னால் அவங்க விளங்காக்கள் இப்னுல் கையும் அன்-நவவி இது போன்ற எல்லாரும் இமாம் புகாரியுடைய வழியை தான் சரி கண்டாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளோ சொல்லி விளங்கல. கடைசியில இமாம் புகாரிக்கு கூட இருந்து உதவியாக இருந்தது இமாம் முஸ்லிம் மட்டுமே. முஸ்லிம் யார்? இமாம் புகாரியுடைய மாணவர். புகாரியுடைய மாணவர் தான் இமாம் முஸ்லிம். அவங்களுக்கு மட்டும் உஸ்தாது உதவியா இருந்தாங்க. கடைசியில இமாம் புகாரி நைசாபூர்ல இருந்து வெளியாக வேண்டிய நிலைமை வெளியாகி போயிட்டு முதலாவது செஞ்சாங்க ஒரு வேலை. என்ன சொல்ல வர அந்த அளவுக்கு இமாம் புகாரிய கூட இருந்து வெளியே வச்சு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் என்ன செஞ்சாங்க? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் செஞ்சாங்க? பொறாமை. எந்த அளவுக்கு பொறாமை? நபி அலைஹிஸ்ஸலாத்து உயிருக்குரியான மனைவி. அந்த மனைவியை பார்த்து என்ன சொன்னா? விபச்சாரம். ஆயிஷா அம்மா எவ்வளவு பக்குவம் சுபஹானல்லாஹ். முஸ்லிம் அஹ்மது ரிவாயத் வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுக்குள்ள அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால அவங்க ஃபேஸ் கவர் பண்ணாம கபருக்கு போனதே இல்லை. உயிரோட உள்ள மனுஷனுக்கு அல்ல, கபர்ல இருக்கிற மனுஷன் எவ்வளவு பக்குவம். அதான் நான் சொன்னேன், ஆயிஷா பேர் வைங்க பிள்ளைகளுக்கு. இந்த வரலாறுல ஆண்கள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு போல ஒரு சாதனையாளர் காணல. பெண்கள்ல அம்மா ஆயிஷாவை போல பெரும் அறிவாளியை பேணுதலுள்ள பெண் ஒரு தைரியசாலியான முழு உம்மத்துக்கும் மார்க்க சட்டத்தை ஒப்புவிச்சோம். அறிவாள் எந்த அளவுக்கு ஆயிஷா அம்மா சந்தேகம் கேட்டுக்கொள்வோம். அவ்வளவு பெரிய அறிவாள். அந்த பொம்பளைய பார்த்து விபச்சாரில மின்பர் இருந்து அழுகுறாங்க. புகாரில ஆகப்பெரிய ஹதீஸ். புகாரில ஜுஸுஸ்னானில கிதாபுல் மகாசில இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டாங்க. கஸ்வத் பனி முஸ்தலக் ஆகப்பெரிய ஹதீஸ். ஆயிஷா அம்மா விட்டு கட்டின ஹதீஸ். மாச கணக்குல வகி இறங்குதில்ல. மதீனாவே தலவிலா பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. கடைசியில அல்லாஹ் குர்ஆன் இறக்கி ஆயிஷா நாயியை பரிசுத்தப்படுத்தினா. கடைசியில அந்த பொறாமக்காரனுடைய நிலைமை அவன் நரகவாதியாக அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். ஆகையால பொறாமப்படக்கூடாது. இந்த சூறாவுடைய சுருக்கம் என்று சொன்னா எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தரணும். குறிப்பாக இரவு, முதலாவது இரவு, இரண்டாவது சூரியக்காரிகள், மூணாவது வந்து பொறாமை. இது மற்றவர்களிடமும் எங்களுக்கு வரக்கூடாது. நாங்களே யாரை பார்த்து பொறாமப்படுவோம்.
யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. நாங்க நல்ல நியத்துல வாழ்ந்து பாருங்க, அல்லாஹ் உங்களை வாழணும். யார் பொறாமப்பட்டாலும் யார் என்ன செஞ்சாலும் அல்லாஹ்வோட உதவி உங்களுக்கு இருக்கும். நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க. ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம், பின்னால அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவார். இதுக்கு கபூர்ல இருந்து கஸ்தூரி வாசம் வருவதை கபூர்ல இருந்து கூட பாத்திமா நாயகி எடுத்து பார்த்தாங்க. மாதா அலா மன் ஷம்ம துர்பத் அஹ்மதா அல்லா யஷம்ம மதன் ஸமானி வவாலியா சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர் மண்ணை யார் மோந்து பார்ப்பாரோ அவர் மவுத் வரைக்கும் வேற எந்த பெருமதியான அத்தனையும் உலகத்தை எல்லாத்தையும் சகிச்சு உம்மத்து சொந்தத்தின் பக்கம் வழிகாட்டின தலைவர். அவர் படிச்சவர்கள் இன்றைக்கும் நாங்கள் படிச்சு வருகிறோம். இந்த மஜ்லிஸ்கள் கூட அவ்வளவு நன்மையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆகையால வாலிபர்களே, இது லேசான விஷயம் இல்லை. தஃசீர் கிளாஸ் ஒரு பாடம் இல்லை. அல்லாஹ்வோட தொடர்பான விஷயம். குர்ஆன் பாருங்க, எவ்வளவு நீங்க இப்ப படிச்சிருக்கீங்க. எத்தனை தரம் இந்த குர்ஆன் ரப்பில் பல போதிருக்கீங்க. எவ்வளவு விஷயம் இருக்குது, எவ்வளவு விஷயம் இருக்குது. இதெல்லாம் நாங்க இப்ப படிச்சு அமல் செஞ்சு பல போகலை இதெல்லாம் நாங்க சிந்திச்சு ஓதினா இந்த தொழுகை எவ்வளவு இன்பமாயிருக்கும். ஆகையால இந்த சூரா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நாள் ஒரு சூறாவை முடிச்சிட்டோம். அல்லாஹ்வுக்கு எல்லாம் போய் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அடுத்த சூரா சூரத்துன் நாஸ். நம்ம கூட்டாளி சரி, நம்மளோட கூட்டாளி நாங்க நரகவாதியாக மாறணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு கெட்ட கூட்டாளி. அவரை பத்தி தான் நாளைக்கு உள்பானதும் போக்குவோம். அவர் என்னென்ன செய்வாரு, அவர்கள் எப்படி பாதுகாப்பு பெறலாம், யாரோட சேர்ந்து அவர் வருவாரு, யாரோட சேர்ந்து அவர் வரமாட்டார். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அல்லாஹ் நாடினா ஹயாத்தை போட்டு வச்சிருந்தா இஷாவுக்கு பின்னால கொஞ்சம் விரிவாக அதை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ப கொஞ்சம் மோதி பார்த்து அர்த்தம் குல் அஊது பிரப்பில் ஃபலக். குல் அஊது பிரப்பில் ஃபலக். அது என்ன? அதிகாலை நேரத்தில் இறைவனை கொண்டு நான் பாதுகாப்பு பெறுகிறேன். மின் ஷர்ரி மா ஃபலக். அவன் படைத்த அத்துணை வஸ்துகளின் தீங்கை விட்டோம். வ மின் ஷர்ரி காசிகின் இதா வகப். காசிகின் என்ன? இரவுடைய தீங்கை விட்டோம். வ மின் ஷர்ரி நஃபாத்தாத்தி ஃபில் உகாத். நஃபாத்தாத்துன்னா யாரு? சூனியக்காரர்களின் தீங்கை விட்டோம். வ மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். அதை நான் சொல்லவே தேவையில்லை. ஹாசிதுன்னா யாரு? ஆனா இப்படி கேட்டு இப்படி போனீங்கன்னா மறந்துடும். மாஷா அல்லாஹ் ஒரு சிலர் எழுதுறாங்க, பாடமாக்குறாங்க, எனக்கு சிலவங்க அனுப்பி வைக்கிறாங்க. சந்தோஷமா இருக்குது. ஒரு வார்த்தை கூட விடாம நோட் பண்ணி எழுதி இன்ஷா அல்லாஹ் நீங்க நாடினா அதை நாங்க ஒரு மெகசினாவை எழுதிடலாம். நீங்க மூச்சா படிங்க இன்ஷா அல்லாஹ். அமல் செய்யணும், எத்தி வைக்கணும் நோக்கத்தோட படிங்க இன்ஷா அல்லாஹ். நம்மள ஹயாத்துள்ள வரைக்கும் நமக்கு அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்தா இன்ஷா அல்லாஹ். இந்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் மாசம் ஒரு முறை சரியாக இன்ஷா அல்லாஹ் நடக்கும். அல்லாஹ் அதன் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்குவானாக. ஆமீன் ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரசூல்.